Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். மற்றெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். உதயத்தில் வந்து அவர் ஹைஃபைலாம் கிடையாது. நார்மல் டிக்கெட்டாக ரேட்லாம் வைப்பாங்க. எனக்கு வீடு இங்கே தான் பில்லர் பக்கத்தில். அதனால் லாஸ்ட் மினிட்ல கூட நான் புக் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடலாம். எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி. அடிக்கடி வந்துட்டு போவேன். அப்புறமா பொதுமக்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. அந்த உதய நேரத்தில் படம் பார்க்குறது வந்து ரொம்ப இதாக இருந்தது எல்லாருக்கும். கிட்டத்தட்ட நைட் ஷோலாம் பார்த்தா நல்லா சவாரி பார்க்குற இடம் நான் இங்கே மெயினாக பார்த்தா 4 ஷோவில் 4 தேட்டரில் 4 சவாரி பார்ப்போம். அந்தளவுக்கு வருமானம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிச்சிட்டு ரொம்ப மன வேதனை தான் எங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம சென்னையோடைய அடையாளம் அது. அந்த தளபதி படம் எல்லாம் வந்தப்போ பயங்கர கூட்டமாக இருந்தது. தளபதி படத்துக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்போ வந்த இதுலாம் நல்ல வியாபாரம் இருந்து இப்போ நல்ல மெயின் ஸ்டார் படம் வந்தால் நல்ல கூட்டமாக இருக்கும். அப்போ நமக்கும் வியாபாரம் இருக்கும், அங்கேயும் கூட்டமாக இருக்கும். உதயம் தேட்டர்ன்றது அசோக் நகர், அசோக் பில்லரு, உதயம் தேட்டர் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோ அழிச்சிட்டாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னோடனே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் இடிக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடிக்கக்கூடாது தான், என்ன செய்கிறது, இடிக்கிறாங்க. போയത് பயங்கர அடி தான் நமக்கு. அதனால அது இருக்கும்போது கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் இருந்து நிறைய ரஜினி படம் அங்கே அந்த சூப்பர் ஸ்டார் படம்னா அந்த சீன்லாம் இருக்கும். வரும்போது பார்த்தாலே நல்லா தெரியும். மிஸ் பண்ணுறேன்னா ஆமாம், நான் லவ் பண்ண காலத்துலேருந்து நான் லவர் பவன்னு கூட்டு வந்தேன். நான் லவ் பண்ண காலத்துல நான் வந்துருக்கேன். நான் இப்போ அதெல்லாம் போச்சு, அவ்வளோதான். இது நல்ல ஒரு மெயினான இடம். இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எங்கே வேணால் கட்டிக்கலாம்ல. ஆனால் இந்த மாதிரி தேட்டர் வந்து கிடைக்காது. பழைய படத்தில் நிறையா ரெஃபரன்ஸே இந்த தேட்டர் தான் இருக்கும். அது சென்னையில் 200 500 குறைஞ்சி பார்க்க முடியாது. அதில் பார்த்த அனுபவங்கள் நல்ல. அடுத்தவங்ககிட்ட டிக்கெட் வாங்கியாவது இவ்வளோ போயிடலாம். நாங்கள் பார்த்தா எங்கள் ஃபேமிலி எல்லாமே நாங்கள் உயர்ந்து தான் பார்த்துருக்கேன். நான் இன்னும் வந்து ரிலீஸ் ஆன படம் ஒன்றும் எதுவுமே பார்க்குறேன். நான் ஆக்சுவலி சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்பென்சர் சொல்லுவாங்க, உதயன் சொல்லுவாங்க, மெரினா சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சமாதின்னுவாங்க. இப்போ புதுசாக அடையாளம் உருவாக்குறேன்ட்டு இந்த மாதிரி இதை அழிச்சிட்டாங்க. ஒரு 40 வருஷமாக இருந்த உதயம் தேட்டர் ஒரு சென்னைக்கே அடையாளமானது. இன்னையோட சகாப்த முடிவுக்கு வருது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தான் எங்கள் ஸ்டாண்டு. கிட்டத்தட்ட நாங்கள் 22 வருஷமாக இங்கே தான் வண்டி ஓட்டிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைட் ஷோலாம் பார்த்தா நல்லா சவாரி பார்க்குற இடம் நாங்கள் இங்கே மெயினாக பார்த்தா 4 ஷோவில் 4 தேட்டரில் 4 சவாரி பார்ப்போம். அந்தளவுக்கு வருமானம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிச்சிட்டு ரொம்ப மன வேதனை தான் எங்களுக்கு. அது இல்லாமல் நம்ம சென்னையோடைய அடையாளம் அது. இப்போ ஊர்லேருந்து வரவங்கலாம் பார்த்தா, வில்லேஜ்லேருந்து வரவங்கலாம் பார்த்தா உதயம் தேட்டர் தான் கேட்பாங்களே. அசல் ஆமாம், சென்டர் உதயம் தேட்டர் தான். ஒரு ஆட்டோ சென்டர்னா அங்கே தேட்டர் ஏற்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஆட்டோ சென்டர் இருக்கும், அப்போ தான் லேண்ட்மார்க்கே சொல்லுவாங்க. அது போனதுலாம் பார்த்தா ரொம்ப மன வருத்தம் தான் எங்களுக்குலாம். ஆமாம், நாங்கள் பார்த்தா எங்கள் ஃபேமிலி எல்லாமே நாங்கள் உதயம் தேட்டர் தான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உதயம் தேட்டர் வந்து ஒரு 2-3 மாதமாக படம் வந்து ஓடலை. நான் இன்னும் வந்து ரிலீஸ் ஆன படம் ஒன்றும் எதுவுமே பார்க்குறேன் நான் ஆக்சுவலி. ஆமாம் எங்களுக்கு பார்த்தா ஸ்டாண்டில் வண்டி ஓடுது, டக்குன்னு உட்காந்துப்போம், டக்குன்னு 40 டிக்கெட் தான் நேராக போயிட்டு போகல. நாங்கள் இப்போ போய் இன்னும் போவேன். நான் இங்கேருந்து அங்கே எங்கெல்லாம் போய் பார்க்கறதே கிடையாது. உதயம் தேட்டர் டிக்கெட்டை தேட்டரே பார்ப்போம். வெளியில் போய் இன்னும் பார்த்தே கிடையாது. உதயம் தேட்டர் தெரியும், படம் பார்த்துருக்கேன். எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி. இங்கே அடிக்கடி வந்துட்டு போவேன். என் பையன் இங்கே இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு போவேன். நான் அப்புறமா படம் பார்க்குறது உண்டு. எப்படி இருக்கும் தேட்டர்? தேட்டர் நல்லாயிருக்கும், நல்லா மஜாவாக நல்லா இதாக இருக்கும். அந்த தேட்டர் இடிக்க போகிறாங்க. ஒரு 40 வருஷமாக இருந்த அடையாளம் அது இடிக்கிறது ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்குது. இடிக்கக்கூடாது. ஆமாம். அப்புறமா பொதுமக்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. அந்த உதய நேரத்தில் படம் பார்க்குறது வந்து ரொம்ப இதாக இருந்தது எல்லாருக்கும். ஃபேமிலியாக பார்த்த அனுபவங்கள்லாம்? ஆமாம், ஃபேமிலியாக பார்த்த அனுபவங்களும் உண்டு, தனியாக பார்த்த அனுபவங்களும் உண்டு. அப்புறமா பையனோட சேர்ந்து, மருமகளோட சேர்ந்து, பேரன் பேத்தி குழந்தைகளோட சேர்ந்து பார்த்த அனுபவங்களும் உண்டு. இந்த கடை 46 வருஷம் ஆச்சு. நம்ம இந்த கடை வந்துட்டு கிட்டத்தட்ட உதயம் தேட்டருக்கு ஒரே வயசு இல்லை அதுக்கு இதுக்கு அப்புறம் தான் உதயம் தேட்டர் வந்தேன். 40 வருஷம் ஆச்சு. இப்போ உதயம் தேட்டர் இப்போ இருக்குதும் இருக்காது ஒரே மாதிரி. அவரு 10 வருஷத்துக்கு இங்கே ரொம்ப மோசமாயிட்டு. யாரும் கூட்டம், புது படம் வந்தால் கூட்டம் வரும். எல்லாத்த டைமில் இதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் வரும். அதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வியாபாரம் எல்லாம் இருக்கும், போக்குவரத்து எல்லாம் இருக்கும். அப்போது இப்போ ஒரு 3-4 வருஷம் ஆகிட்டு சுத்தமாக இல்லை அந்த மாதிரி தான் இருக்கு. நான் படம் முதல்ல 1-2 படம் பார்த்துருக்கு. அதுக்கப்புறம் படம் பார்க்கறதுக்குள்ள டைம் இல்லை, வியாபாரத்துக்கு டைம் தான் இருக்கு. வியாபாரம் ஆகிடும். அங்கேயே கூட்டம் இருந்தால் இங்கே கொஞ்சம் வியாபாரம் ஆகிடும். நிறைய பக்கத்துலலாம் நிறைய கடை இருந்தேன், அதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஹவுஸ் மாடு மொத்தமாக எடுத்துட்டேன். இப்போ அந்த மாதிரி தான் வரேன். பார்த்துருக்கு. அது போயது பயங்கர அடி தான் நமக்கு. அதனால அது இருக்கும்போது கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் இருந்து
இப்போ அது இல்லை. அது இனிப்பா புது வரணும். அதுதான். இப்போ இதுலயே 40 ரூபா 50 ரூபாய்க்கு கூட தியேட்டர்ல படம் பார்க்கலாம். இப்போ உள்ள தியேட்டர்ல பார்க்க முடியாதுல்ல. இதில் 40 எல்லாம் அதுக்கு ஏறி போச்சு. அப்போ முதல்ல இருந்து 40 50க்கெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் 110 ஆச்சு. அதுக்கு 110 தான் இருந்தது. இப்போ முடியும் 110 ரூபா தான். 110 ரூபா டிக்கெட்டு. எந்த வருஷம் பார்த்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா? முதல்ல சின்ன வருஷம் முன்னாடி தியேட்டர் ஓபன் பண்ணா நான் இங்கே 15 வருஷம் தான் ஆகும். அந்த அப்பா தான் இங்கே 47 வருஷம் தான் இருக்கும். அப்பா சொல்லியிருக்காங்களா உதயம் தியேட்டரை பத்தி? அவரு சொல்லி அவரெல்லாம் இங்கே இந்த உதயம் தியேட்டர் இருந்தப்போ அந்த காலத்துல நல்லா சம்பாதிச்சிருக்கு. இந்த தியேட்டர்ல நல்ல கூட்டமாக இருந்து அந்த தளபதி படம் எல்லாம் வந்தப்போ பயங்கர கூட்டமாக இருந்து தளபதி படத்துக்கெல்லாம் அதெல்லாம் இங்கே எவ்வளோ நாள் ஓடி இருக்கு. அப்போ எல்லாம் நல்ல வியாபாரம் இருந்தது நமக்கு. அப்பா சொல்லியிருக்கு. நான் வந்ததுக்கப்புறம் அப்போ வந்த இதுலலாம் நல்ல வியாபாரம் இருந்து. இப்போ நல்ல மெயின் ஸ்டார் படம் வந்தால் நல்ல கூட்டமாக இருக்கும். அப்போ நமக்கும் வியாபாரம் இருக்கும், அங்கேயும் கூட்டமாக இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு எஸ்ஜே சூர்யா அந்த மான்ஸ்டர் படம், அப்புறம் ஹீரோ சிவகார்த்திகேயன், அப்புறம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு வீடு இங்கே தான், பில்லர் பக்கத்தில். அதனால் லாஸ்ட் மினிட்ல கூட நான் புக் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடலாம். அதுதான் எனக்கு மிகப்பெரிய கம்ஃபர்டபுள். தேட்டர் வைஸில் வந்து பழைய தேட்டருன்றதால நம்ம பிவிஆரில் இருக்கிற மாதிரி பெனிஃபிட் பார்க்க முடியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் படம் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ், இங்கேருந்து எனக்கு ஆரம்பிச்சு ஒரு 400 மீட்டர் தான் இருக்கும். நான் நேட்டிவ் எனக்கு சென்னை இல்லை, அதனால் நானே வந்தது தான். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோடு தான் நிறையா வந்திருக்கேன். ஆமாம். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? இப்போ இன்னையிலேருந்து இடிக்க போகிறாங்க. ஆமாம். பார்த்துருப்பீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடியே வரும்போதே பார்ப்பேன். ஒரு மாதிரி நிறைய ரஜினி படம் அங்கே அந்த சூப்பர் ஸ்டார் படம்னா அந்த சீன் தான் இருக்கும். வரும்போது பார்த்தாலே நல்லா தெரியும். இப்போ மிஸ் பண்ணுறேன்னா ஆமாம், நான் கிட்ட எனக்கு இதுதான் ரொம்ப கிட்ட. இதுக்கப்புறம் எனக்கு காசி தான் கிட்ட, பட் அது ரோடு கிராஸ் பண்ணணும். இது ரொம்ப கிட்ட எனக்கு. 25 வருஷமாக உதயம் தேட்டரை நேராகவே டெய்லி பார்க்குற மாதிரி இருக்குது. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பாஸ். எங்களுக்கு பார்த்தா டெய்லி பார்த்தா ஒரு 400 ரூபாய் வருமானமே போச்சு எங்களுக்கு. ஆமாம், ஏன்னா தேட்டரில் பார்த்தீங்கன்னா நைட் ஷோ வரைக்கும் நாங்கள் இங்கே தேட்டர் தான் பார்ப்போம். அது கூட இப்போ சுத்தமாக இல்லாமல் போச்சு. இப்போ ரொம்ப கஷ்டம் தான், மன வேதனை. நிறைய நினைவுகள் தான். உதயம் தேட்டர்னாலே ஒரு நினைவுகள் எனக்கு முடியல, நிறையா பேர் இருக்குங்க, நிறைய நினைவுகள்லாம் இருக்கும். நிறைய லவ் பண்ண காலத்துலேருந்து நான் லவ்வர்ஸ் பண்ணி கூட்டு வந்தேன். நான் லவ் பண்ண காலத்துல நான் வந்திருக்கேன் தேட்டருக்காங்க. நான் இப்போ அதெல்லாம் போச்சு, அவ்வளோதான். படம் பார்த்த அனுபவம் இப்போ உள்ள தேட்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது மற்ற தேட்டருக்கு? மற்ற தேட்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ரொம்ப லேண்ட்மார்க் உதயம் தேட்டர்ன்றது. மற்றெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். உதயத்தில் வந்து அவ்வளோ ஹைஃபைலாம் கிடையாது, நார்மல் டிக்கெட் தான் ரேட்லாம் வைப்பாங்க. அதை மாதிரி கரெக்டாக சூப்பராக போய்டும். மெயின் செலவுகள் வந்து கம்மியாக உதயம் தேட்டர் வந்தால் எங்களுக்குலாம். ஆமாம், மற்ற இடத்துல போனால் டிக்கெட் ரேட்லாம் அதிகம் இல்லை. உதயத்தில் வந்து அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக வைக்க மாட்டாங்க, கடை தான் வைப்பாங்க ரேட்லாம். பண்ணியிருக்கலாம். நாங்களும் ரொம்ப வருத்தப்படுறோம். கண்டினியூ பண்ணியிருக்கலாம் மெயினாக. நல்ல அதாவது ஒன்று பார்த்தா அளவு நாளாக இடிச்சு வர மாதிரி கட்டிடலாம் சூப்பராக தேட்டரே. ஆமாம், பிரம்மாண்டமாக தேட்டர் தான் உதயம் தேட்டர். ஒரு பிரம்மாண்டமாக சென்னைக்கே ஒரு அடையாளம் தானே உதயம் தேட்டரு. ஆமாம், இப்போ இடிச்சு என்ன கட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அங்கே ஃப்ளாட் மாதிரி வருதா இல்லை தேட்டர் வராதுங்கிற மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்டாக தான் கட்டுறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. கண்டிப்பாக வராது. உதயம் தேட்டருன்றது அசோக் நகர், அசோக் பில்லரு, உதயம் தேட்டர் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான், அழிச்சிட்டாங்க. டோட்டலாக சகாதமே முடிஞ்சிச்சு. ஆமாம், அது பஸ் ஸ்டாண்டு லேண்ட்மார்க்கு அதுதான். என்னடா இப்போ இடிக்க போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடிக்கக்கூடாது தான், என்ன செய்கிறது, இடிக்கிறாங்க. ஏதாவது சுவாரஸ்யமானது நடந்திருக்கா? பசங்களோட ஏதாவது நடந்தது ஃபேமிலியை கூட்டு வரப்ப அப்படி ஒன்று கஷ்டமாக இருந்திருக்கோம் அந்த டைமில்? ஆமாம், சில நேரங்களில் ரொம்ப டென்ஷனாகவும் இருக்கும், நல்ல இதாகவும் இருக்கும். அப்புறமா சரி, இப்போ நீங்கள் சொன்னோடனே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இடிக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலுமே காசு கொஞ்சம் ஒரு 20 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கூட படம் பார்த்துருக்கோம். அது சென்னையில் 200 500 குறைஞ்சி பார்க்க முடியாது. அதில் பார்த்த அனுபவங்கள் நல்ல, அடுத்தவங்ககிட்டயாவது டிக்கெட் வாங்கியாவது உள்ளே போயிடலாம், அந்த அளவுக்கு ஒரு இது நல்ல இதாக இருந்தது. திருப்பி இப்போ வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ண நாளே கிடையாது உதயம் தேட்டரில். ஆமாம், இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க உதயம் தேட்டர்? அதை ஆமாம், இடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே இடித்து அந்த தேட்டரை புதுப்பிச்சு கட்டினா இதை விட நல்லாயிருக்கும். ஆமாம், நம்மளுடைய இது எல்லாம். ஆமாம், நம்மளுடைய இதில் இடிக்கக்கூடாது. இடிக்காமல் இருந்தால் பையங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ உள்ள இதுகளுக்கு நல்லாயிருக்கும். ஏழை மக்களுக்கு நல்ல இதாக இருக்கும். மற்ற இடத்துக்கு போயாச்சுன்னா 500 ரூபா கொடுத்து ஒரு நாள் வேலை பார்த்துட்டு வரதே 1000 ரூபா 700 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு 500 ரூபா கொடுக்க முடியாது. இதில் போயாச்சுன்னா கொஞ்சம் நல்ல பைசாவும் மிச்சம் இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு போகும்போது பைசா ரொம்ப கம்மியாகும், செலவு மிச்சம் ஆகும்.
என்ன பண்ணணும், இது அப்படியே மால் மாதிரி கட்டிட்டா அவங்களே உதயம் தேட்டர் அவங்க ஓனர் நிறையா ரெண்ட்டு மாதிரி விட்டுட்டு ஒரு 2-3 தேட்டர் இது ஒரு ஆடி 1 2 3 நிறையா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 4 ஆடி வச்சுட்டாங்கன்னா நமக்கு அந்த பழைய விண்டேஜ் லுக்லேயே வச்சாங்கன்னா இப்போ நிறையா ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆக்டர்ஸோட பேர் ஃபுட்டு அந்த இதில் வைக்கிறாங்களே, அதனால் நல்லா தானே இருக்குது. அந்த மாதிரி இதையும் ரெடி பண்ணாங்கன்னா, ஏன்னா சிக்னேச்சர் பிளேஸில், ஸோ அது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஆமாம், இது நல்ல ஒரு மெயினான இடம். இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எங்கே வேணால் கட்டிக்கலாம்ல. ஆனால் இந்த மாதிரி தேட்டர் வந்து கிடைக்காது. பழைய படத்தில் நிறையா ரெஃபரன்ஸே இந்த தேட்டர் தான் இருக்கும். உதயம் தேட்டர் பாட்டே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எனக்கு ஒரே விஷயந்தான் மிஸ் ஆகுது. நான் யூஸ்வலாகவே நான் சினிமா லவர். அது யார் படமாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அது தமிழில் இருந்துச்சுன்னா நான் பார்க்குற ஆள். நான் ஒரு சினிமா லவர். அதனால் எனக்கு ரொம்ப கிட்டக்க லைக் இப்போ 10:45 நான் இப்போ ஃபோரமில் புக் பண்ணுறேன்னா இங்கேருந்து போகணுன்னா நான் குறைஞ்ச ஒரு 10:15 கிளம்பணும். ஏன்னா பார்க்கிங் முடிச்சு நடந்து போய் உள்ளே போகணும். இது எனக்கு 10:45 ஷோவாக இருந்தாலுமே நான் 10:35 கிளம்புனா இப்போ 5 நிமிஷம் தான். அதிலே 5 நிமிஷம் பாப்கார்ன் வாங்கிட்டு உட்காந்துக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், படன்றது எல்லோரும் பார்க்குறதுக்கு தானே, இட்ஸ் நாட் ஃபார் எலைட் பீப்புளில். அதனால் இது உதயம் தேட்டர் அந்த வகையில் நல்ல எல்லா மக்களுக்கும் இருக்குது. பிவிஆர்லேயும் எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அது ரொம்ப முன்னாடி வரும். இது அந்த ஒரு பழைய சீட்டு இதுனால் நான் பார்த்தப்போ நல்லா ஞாபகம். சீட்டே அந்த சேர் இதில் தான் உட்காந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லா மக்களுமே வந்துடுவாங்க. சினிமா எண்டாவது சினிமா பார்க்குறப்போ அதில் ஏழை மக்கள்னு இல்லை, ஸ்க்ரீனில் இருக்கிறவங்கள நம்ம ரசிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ தேட்டரை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. இதுக்கப்புறம் கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி அவங்க தான் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? இதுக்கு மேலே நம்ம கோரிக்கை ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்பென்சர் சொல்லுவாங்க, உதயன் சொல்லுவாங்க, மெரினா சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சமாதின்னுவாங்க. இப்போ புதுசாக அடையாளம் உருவாக்குறேன்ட்டு இந்த மாதிரி இதை அழிச்சிட்டாங்க. பட் ஏன்னா ஓனருக்கு அவருக்கு என்ன கஷ்டம் தெரியாது நமக்கு. ஸோ அதை நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல சிக்னேச்சர் பிளேஸ் மிஸ் பண்ணுறோம். Lakshmi Krishna natural weight loss powder 100% organic, no side effect. Link in description. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.